தமிழ் சுலபங்க. ஆங்கிலேயர்கள் உச்சரிக்க திணறிய ஒரு எழுத்து தமிழர்களுக்கு மிக சுலபமாக வரும். என்ன எழுத்துன்னு சொல்ல முடியுமா? இல். தமிழ் அப்படின்னா நம்முடைய வயிறு தாவ இயக்கம், நீ என்ற எழுத்து இதயத்தை இயக்கும், இல் அப்படின்ற எழுத்து மூளையில இருக்கிற பீனியல் சுரப்பியை இயக்கும். இந்த 3 எழுத்தையும் சொல்ல 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 மனிதனுடைய உடல் முழுவதும் 18 வயது இளைஞன் போல் தோற்றம் கிடைக்கும். இததான் உன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துவனின் மனோன்மணியின் சுந்தரம் பிள்ளை சொல்லியிருப்பார். தமிழ் படித்தால் இளமையோட இருக்கலாம். காகபுஜண்டரும் 18 வயது இளைஞன் போல் தோற்றம் மனிதனுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாரு. தொண்டை பகுதியில் இருக்கிற அந்த இ அப்படின்ற எழுத்தை நம்ம உச்சரிக்கும் போது அங்க உற்று பார்க்கும் போது கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. உலகமே இயங்கக்கூடிய ஒரு எழுத்து தமிழ்ல இருக்கிற எள். அவ்வளவுதாங்க. எப்படி சொல்லணும்? மயிலிறகு வருடுது இல்லையா, அந்த மாதிரி நுனி நாக்கால நம்மளோட தொண்டை பகுதியோட கடைசி அதால வருடிட்டு முன்னாடி வந்துடணும். அவ்வளவுதான். தொட்டுட்டு முன்னால வந்துடணும். எள் அப்படின்னா இல் உச்சரிக்கிற முறை. நுனி நாக்கு மேல் அன்னம், மேல் சதையை தான் மேல் அன்னம் சொல்றோம். நுனி நாக்கால மேல் சதையை தடுவி மயிலிறகு வர்ற மாதிரி வருடிட்டு வந்துடணும். சுலபமா? இப்ப சொல்லுங்க. அங்க மிளகாய் இருக்குது பாருங்க. மிளகாய் இருக்கிறதுல நெடியில் எழுத்து 2 சொடர், கல்கண்டு இருக்கிறதுலாம் குறியில் எழுத்து 1 சொடர். அவ்வளவுதான். சிகப்பு கலர்ல இருக்கிறது பலூன். அந்த பலூன் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த எழுத்துக்களை எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த முழு வரிசையை உச்சரிக்கும் போது உதட பலூன் உதற மாதிரி வச்சு சொல்லணும். அவ்வளவுதாங்க. தமிழ் அப்படின்னா உங்களுடைய முழு உடலுக்கும் ரத்த ஓட்டம், ஆக்சிஜன் எல்லாமே பரவி நம்மள இளமையோட வாழ வைக்கணும். அவ்வளவுதாங்க தமிழ்.